உங்க வீட்ல இருந்த ஒரு பழைய பொம்மை தானாகவே இடம் மாற ஆரம்பித்தால், அது உங்கள் மீது காகிதம் எழுதி போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று நாம் கதை பயணத்தில் பார்க்கப் போவது மக்கள் பெயரை கேட்டாலே பீதியாகும், அதுவும் ஒரு பொம்மையைச் சுற்றி. அந்த பெயர்தான் அனபெல். அந்த பொம்மை இப்போது ஒரே இடத்தில் கிடப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சிலர் மட்டும் சொல்கிறார்கள், அவள் மீண்டும் நடக்க ஆரம்பித்து விட்டாளாம். சரி, நாமும் பார்க்கலாம். அனபெல் கதை பயணத்தை தொடரலாம். ஒரு தாய் தனது 28 வயதான மகள் டொன்னாவுக்கான பிறந்தநாள் பரிசாக ஒரு சாதாரண ஹோபி கடையிலிருந்து ரகடியண்ட் என்னும் பொம்மையை வாங்கி கொடுத்தாள். அந்த பொம்மை துணியால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. வட்டமான முகம், பெரிய கண்கள், மூக்காக ஒரு முக்கோணம், மெதுவான சிரிப்பு, நீண்ட மற்றும் சுருண்ட கூந்தல். பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. டொன்னா ஒரு நர்ஸ். அவள் தனது தோழி ஆங்கியுடன் ஒரு சிறிய அப்பார்ட்மெண்டில் வசித்து வந்தாள். தனது தோழியான ஆங்கிக்கு பொம்மையை அறிமுகப்படுத்தினாள். பொம்மைக்கு அனபெல் என்று பெயர் வைத்தனர். இருவரும் பொம்மைக்காக போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நாள் டொன்னாவும் மற்றைய நாள் ஆங்கியும் பொம்மையை வைத்து உறங்குவார்கள். பொம்மை வீட்டுக்கு வந்ததிலிருந்து அமானுஷ்யமான செயற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு நாள் டொன்னா தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது பொம்மையானது முகத்துக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தது. டொன்னா பயந்தாள். அடுத்த சில நாட்களில் பொம்மை மெதுவாக நகரத் தொடங்கியது. ஒரு நாளில் கால்கள் பின்புறமாக மடக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் கைகளும் மடக்கப்பட்டிருந்தது. ஒரு நாளில் நம்மால் நம்பவே முடியாத வகையில் அது தனியே நின்று கொண்டிருந்தது. சோஃபாவில் வைத்த பொம்மை வேலை விட்டு வரும் பொழுது ஜன்னல் அருகில் அமர்ந்திருக்கும். இருவரும் பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. அவள்களின் நெருக்கமான நண்பன் லூ அடிக்கடி வருவான். ஆனால் அந்த பொம்மை வீட்டுக்குள் வந்த நாளிலிருந்தே லூவுக்கு ஏதோ வெறித்தனமான உணர்வு தோன்றியது. அந்த பொம்மையை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. சில நேரங்களை பொம்மையை கேலி செய்வான். அந்த பொம்மை ஒரு விதமான வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். அதனால டொன்னாவுக்கு கூறினான், இது ஒரு சாதாரண பொம்மை அல்ல டொன்னா, இத வீட்டிலிருந்தே எரிஞ்சிடு. அவன் பலமுறை எச்சரித்தான். ஆனால் டொன்னா பொம்மையை மிகவும் அழகாக உணர்ந்தாள். அதை தன் படுக்கையிலேயே அலங்காரமாக வைத்தாள். ஒரு நாள் அவர்கள் தரையில் சில பேப்பர்கள் கண்டார்கள். அதில் குழந்தை எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, எனக்கு உதவுங்கள். அவர்கள் வீட்டில் ஒருபோதும் அந்த மாதிரியான பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லையே. இதுவரை நம்ப மறுத்த டொன்னாவே சந்தேகிக்க ஆரம்பித்தாள். அந்த பொம்மையை கவனமாக பார்வையிட்டாள். அதன் மார்பிலும் கைபின் பக்கத்திலும் இரத்த துளிகள் இருந்தன. அவர்கள் உடனே ஒரு ஆன்மீக நிபுணரை அழைத்தனர். அவர் சொன்னது, அந்த இடம் முன்பாக ஒரு 7 வயது சிறுமி அனபெல் இறந்த இடமாம். எதிர்பாராத விதமாக பொம்மைக்கு வைத்த பெயரும் அனபெல். அவளுடைய ஆவிதான் அந்த பொம்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நிபுணர் கூறினார். அவளுக்கு டொன்னா, ஆஞ்சியும் ஆகியோரிடம் இணைப்பு ஏற்பட்டதால்தான் அவளது ஆவி அங்கு தங்க விரும்புகிறதாம் என்று கூற, டொன்னாவும் ஆஞ்சியும் வாழ முடியாமல் போன சின்ன பிள்ளையின் ஆத்மத்தானே இருக்கின்றது. நாங்கள் இந்த பொம்மையை பத்திரமாகவும் பாசமாகவும் பார்த்து கொள்கிறோம் என்று பொம்மையை தூக்கி போடாமல் தங்களோடே வைத்து கொண்டனர். ஆனால் அந்த பொம்மை பாசம் காட்டியவர்களுக்கு மீண்டும் பாசத்தை காட்டாமல் தீங்கு விளைவிக்க ஆரம்பித்தது. சிறிய சிறிய அச்சுறுத்தும் வேலைகளை செய்யத் தொடங்கியது. லூவை அந்த ஆவி பலமுறை தாக்கியது. ஒரு இரவு லூ தூக்க அசதியில் விழித்தெழுந்தபோது கண்கள் திறந்த வண்ணம் இருந்தும் உடலை அசைக்க முடியவில்லை. அவன் காலடியில் அனபெல் பொம்மை இருந்தது. மெதுவாக அவன் கால்கள் மார்பு வரை அவனை நோக்கி வந்தது. மூச்சு எடுக்க முடியாமல் திணறத் தொடங்கினான். முடிவில் அவன் பியங்கினான். மறுநாள் விழித்தபோது
இது ஒரு கனவா நிஜமா என குழம்பினான். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவம் இதையும் விட மோசமாக இருந்தது. ஒரு நாள் டொன்னாகும் ஆங்கியும் வேலைக்கு சென்றபோது லூவி வீட்டில் தனியாக இருந்தார். டொன்னாவின் அறையில் பொம்மையை பார்த்தபோது திடீரென மார்பில் எரிச்சல் ஏற்பட்டது. சட்டையை கழற்றிவிட்டு பார்த்தபோது நகக்கீறல்கள் இருந்தன. லூ பயத்தில் டொன்னாவை அழைத்தான். எல்லோரும் பயந்து போய் நடுங்கி நின்றனர். இது ஒரு குழந்தை ஆவி அல்ல, இது ஒரு தீய ஆன்மா. அவர்கள் பின்னர் புகழ்பெற்ற பேய் ஓட்டுபவர்களான பைரமாலஜிஸ்ட் எட் மற்றும் லொரைன் வாரன் ஆகியோரை அணுகினார்கள். அவர்கள் கூறியது அதிர்ச்சி அளித்தது. அந்த ஆவி ஒரு மனிதனை உடலை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறதாம். அந்த மனிதன் லூதான். இந்த பொம்மையை உங்களுடன் வைத்திருக்காதீர்கள் என்று கூறி அவர்கள் அந்த பொம்மையை அடக்கி கொண்டு சென்றனர். அவர்கள் காரினில் கொண்டு செல்லும் போது பாதையில் பல தடங்களை அந்த பொம்மையை ஏற்படுத்தியது. எல்லாவற்றையும் மீறி அவர்களுடைய மியூசியத்தில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பூட்டி வைத்தனர். அதற்குள் பாசிட்டிவ்லி டு நாட் ஓப்பன் என எச்சரிக்கை வாசகமும் ஒரு பைபிள் வசனமும் எழுதியிருந்தார்கள். அனபெல் இன்று வரை வாரன்ஸ் ஒக்குல்ட் மியூசியமில் இருக்கிறாள். ஆனால் ஒரு நாள் ஒரு இளம் ஜோடி அந்த பொம்மையை பார்ப்பதற்காக வந்தபோது அந்த இளைஞர் இது கட்டுக்கதையாக இருக்கும் என்று நம்பாமல் கண்ணாடி பெட்டியை தட்டினான், கேலி செய்தான். அவர்கள் மோட்டார் சைக்கிளில் வீடு செல்வதற்குள் ஒரு விபத்தில் அந்த இளைஞர் இறந்துவிட்டார். அவருடைய காதலி 1 வருடத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் இருந்தாள். சமீப காலமாக இப்பொம்மை காணாமல் போய்விட்டதாம். இதனால் அருகில் இருந்த ஒரு ஊர் தீப்பற்றி எரிந்ததாகவும் தகவல்கள் பகிரப்பட்டன. சிறையிலிருந்து 10 தீவிர கைதிகள் தப்பியதாகவும் இதற்கெல்லாம் காரணம் அனபெல் என்றும் பேசப்பட்டது. போலீசார் தீவிர தேடுதலுக்கு பின்பு மின் கசிவினாலே அந்த ஊர் எரியப்பட்டது. அனபெல் பொம்மை மியூசியத்தில் தான் இருக்கின்றது என உறுதிப்படுத்தப்பட்டது. அத்தோடு இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு படங்கள் வெளியிட்டுள்ளனர். அதன் தொடராக 4ஆம் பாகம் வெளியிடுவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் படத்திற்கான ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் என பலரும் கேலி செய்து வருகின்றனர். ஆனால் இப்பொழுதும் கூட லொரைன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஆனபெல் பொம்மை குறித்த பீதி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. பயணிகளே, இப்பொழுது கதையின் முடிவிற்கு வந்திருக்கிறோம். இது உண்மையா பொய்யா? உங்களால் ஒரு இரவு அனபெலை அருகில் வைத்து தூங்க முடியுமா? அல்லது அவளை யாரும் எப்போதும் அணுகக்கூடாத இடத்தில் வைத்திருக்க வேணுமா? என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இவ்வாறெல்லாம் இவ்வுலகத்தில் நடக்கக்கூடுமா? அல்லது இது ஒரு வியாபாரத்திற்காக செய்யப்பட்ட கட்டுக்கதையா? ஆனா இந்த கதையை கேட்டதும் மனதிற்கு திக் திக் என்றிருந்தது. நாங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதைத்தான் நாம் அனுபவிப்போம். என்ன கூற வருகிறேன் என்றால், எல்லாமே எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கதை பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் விரைவில் சந்திக்கலாம். இது உங்கள் கதை பயணம்.